அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மே 14ஆம் தேதி முடிவதற்குள் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று மிக வலுவாக லாபஸ்தானமாகிய 11இல் சஞ்சரிக்கிறார். சூரியன் லாபஸ்தானமாகிய 11இல் சஞ்சரிப்பது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் மிதுன ராசிக்காரர்களுடைய திட்டங்கள் அனைத்தும் அலைச்சல் இல்லாமல் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் அவற்றை சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் உச்சம் பெற்று சஞ்சரிக்க மட்டும் கிடையாது, அவருடன் இணைந்து சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான புதனும் 7ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் அமர்ந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. இடைப்பட்ட காலத்தில் சந்திரனும் 7ஆம் தேதியில் லாபஸ்தானத்தில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். இப்படி பல கிரக நிலைகள் லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேலை என்பது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய பல தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்பட்டு லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் குறிப்பாக ராசியின் அதிபதியும் வித்யாகாரருமாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு முன்னதாக வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் பெறுவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே லாபஸ்தானம் அதீத பலம் பெறும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கச்சிதமாக நிறைவேற்றுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் கல்வியிலும் சரி தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் நினைத்தபடியே உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிக சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உண்டு. லாபஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரன் திட்டமிட்ட அனைத்து விதமான கலைத்துறை ரீதியான பணிகளில் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பையும் புதிய வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் மாற்றுகிறாருங்க. பல்வேறு வகையில வருமானம் குறைந்து கொண்டே சென்ற நிலையில் மாற்றத்தை சந்தித்து வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க போகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை மிக வலுவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் மிக வலுவாக கலைத்துறையினருக்கு கிடைக்க போகிறது. தன்னம்பிக்கையும் பல்வேறு விதமான சூழ்நிலைகள் மனதிற்கு மாற்றத்தையும் ஏற்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாகவும் பல்வேறு வகையில உங்களது கலைத்துறை ரீதியான திறமைகளை வெளிக்கொணர்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாகவும் அமைய போகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு நீங்கள் சந்தித்து வந்த பல தடுமாற்றங்கள்ல நல்ல மாறுதல் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சீராக வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு இனி வரக்கூடிய தருணங்கள்ல அமைவதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றத்தையும் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி வாய்ப்பும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த தருணம் அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன். எனவே இந்த தருணத்துல பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கும். அது மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணம் முழுவதுமே பல இடங்களை வலுப்படுத்துகிறாருங்க. அதிலும் குறிப்பாக கேதுவை தவிர மற்ற அனைத்து கிரகங்களுடனும் இணைந்து 2 நாட்கள் சஞ்சரிக்க போகிறார். 2.5 நாட்கள் சனியுடன் இருந்து அதற்கு பிறகு செவ்வாய் மற்றும் ராகுவுடனும் அதற்கு பிறகு சூரியன் சுக்கிரன் புதன் என அனைவருடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இறுதியில் குருவுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரன் அனைத்து கிரக நிலைகளுடன் இணைவதால் இந்த தருணத்தில் பல அதிரடியான மாற்றங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் சந்திரனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்த
உறுதிப்படுத்துகிறார். ராகு மற்றும் செவ்வாய் இணைந்து கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் என்ற 10ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. வித்யாகாரகர் 7ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் நுழைந்து விடுகிறார். அதற்கு பிறகு ராகு மற்றும் செவ்வாய் தனித்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அனைத்து விதமான விவசாயம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை விலக்கி நல்ல முன்னேற்றத்தை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். நீங்கள் திட்டமிட்டபடி புதிய வாய்ப்புகளும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய தருணமாக அமைவதற்கான யோகம் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைக்கிறது என்பதை மிதுன ராசிக்காரர்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் தொழில் ரீதியாக சந்தித்து வந்த சிரமங்கள் விலகுகிறார். கர்மஸ்தானத்தை மிக வலுவாக செவ்வாய் வலுப்படுத்துவதால் புதிய நிலம், பண்ணை நிலம் அமைத்தலுக்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். சிறு சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் வலுவான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளாக மாறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்துகிறது என்பதை கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய 2 கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டக கேதுவாக அமர்ந்திருக்கிறாருங்க. கேது சுகஸ்தானத்தில் பாதிக்கு மேல் கடந்திருப்பதால் சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்ட தடைகளும் வெகுவளவில் குறைகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உண்டு. மட்டுமல்லாது சனி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். சனி மிக வலுவாக 9இல் சஞ்சரிப்பதால் உத்தியோக ரீதியாக நீண்ட நாட்களாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் விலகும். பொறுமையாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் புதிய அதிரடியான திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் சனி பகவானின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. சனியினுடைய அமைப்பு நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு திட்டமிட்ட தொழில் மற்றும் உத்தியோக ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை திருப்திகரமாக மாற்றக்கூடிய சூழ்நிலையாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றது. இதை பொறுத்தவரைக்கும் விரயஸ்தானமாகிய 12இல் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு லாபத்தில் இருப்பதை விட விரயத்திற்கு சென்றிருப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் இருக்கிறது. ஆனால் அவர் முழு சுபகிரகமாக இருப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய யோகம் உண்டு. மற்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. எதிர்பார்த்தபடியே திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட மகிழ்ச்சிகரமான பல நிகழ்வுகள் நடைபெறும். சற்று அலைச்சல் அதீதமாக இருந்தாலும் கூட அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கப் போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் குரு. இந்த தருணத்தை மேலும் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் வருகின்ற 7ஆம் தேதி அன்று அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்ளும் போது தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள், தாமதங்கள் விலகி முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்.